நீதிபதிகள் நியமனம் குறித்து பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை வாங்க மறுத்த தலைமை நீதிபதியை கண்டித்து வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள 18 நீதிபதி பணியிடங்களை 2 தவணையாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் சங்க பொதுக்குழுவில் நீதிபதி நியமனத்தில் அனைத்து தரப்பினருக்கும் சரியான விகிதாச்சார முறை கடைபிடிக்க வேண்டும், ஒரே தவணையில் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் நகலை செவ்வாயன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலிடம் தருவதற்கு வக்கீல்கள் சென்றனர். ஆனால் நீதிபதி எஸ்.கே. கவுல் வக்கீல்களை சந்திக்காமல் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் புதன்கிழமையன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் வக்கீல்கள் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்திலே 18 நீதியரசர்கள் காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த பட்டியலை ஒரே பட்டியலாக 18 பேர் கொண்ட பட்டியலாக அனுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. 2 தவணையாக அனுப்புகிறோம் என்று சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நாங்கள் பொதுக்குழு கூட்டினோம். பொதுக்குழு கூட்டி அதை நிறைவேற்றிய தீர்மானத்தை அவரிடம் ஒப்படைக்க சென்றபொழுது அதை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அதனால் எம்எச்ஏ சங்கத்தை அவமானப்படுத்தி விட்டதாக பெருவாரியான வழக்கறிஞர்கள் அதை எதிர்த்து இன்று நீதிமன்ற புறக்கணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினதனால் பொதுக்குழு கூட்டப்பட்டு அவ்வாறு அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற பணிகள் நடக்கும் போது நீதிபதிகள் முன்பு சென்று வக்கீல்கள் கோஷங்களையும் எழுப்பினர்.